வணக்கம். நான் கோகுல் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் நிலவரம். அதை பற்றி பரப்பிட்டு இருக்கிற செய்திகள் என்ன, அதனுடைய உண்மை நிலவரம் என்ன, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய இப்போதைய கடன், அதாவது 9,44,000 கோடி அளவுக்கு இப்போதைய கடன் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி கடைசியாக அதிமுக ஆட்சி விட்டுட்டு போன 2020-21 சமயத்தில் 4,80,000 கோடி அந்த கடன் இருந்தது. இது வந்து இப்போ 9,44,000 கோடியாக உயர்ந்திருக்குது. இந்த உயர்ந்திருக்கிறது நமக்கு பாதகமா சாதகமா, இதனுடைய உண்மை நிலவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல வரேன். இதை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடன் எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த வகையில் அந்த கடனை கொடுப்பாங்க, இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு தனிநபராக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி கடன் கொடுப்பாங்க? நம்மளுடைய வருமானம், நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய அதுக்கான அடமானத்துக்கு என்ன சொத்தை நம்ம கொடுக்க போகிறோம், அதனுடைய விவரங்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய இது சிபில் ஸ்கோர் என்ன சொல்லணும், நம்ம ஏற்கனவே என்னென்ன கடன்கள் பெற்றிருக்கோம், ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு இருக்குதா, இந்த கடனுக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கான நமக்கு ஆதாரங்கள் இருக்குதாங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. சிபில் ஸ்கோர் போன்ற விஷயங்களை பார்த்துட்டு ஒரு தனிநபருக்கு கடன் கொடுப்பாங்க. சரி, இதுவே ஒரு அரசாங்கம் கடன் வாங்குதுன்னா அது எந்த வகையில் கொடுப்பாங்க? இப்போ தமிழக அரசு, ஒரு மாநில அரசு வந்து கடன் வாங்குதுன்னா அதுக்கு எந்த வகையில் அந்த கடன் கொடுப்பாங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்தியாவில் உற்பத்தி ஆகிற அனைத்து பொருட்கள் ப்ளஸ் அனைத்து சேவைகள், அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, அனைத்து சேவைகள், அதாவது நம்ம டூரிசமில் இருக்கிற சேவையாகட்டும், ஹோட்டல் துறையாகட்டும், இல்லை நம்ம வந்து மெயினாக சாஃப்ட்வேர் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஸோ அந்த எல்லாத்தினுடைய மதிப்பும், பொருள்கள் மற்றும் சேவைகள் எல்லாத்தினுடைய மதிப்பும் சேர்த்து வர வேல்யூ தான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி. இதே ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி சொல்லுவோம், ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்காங்க. தமிழ்நாட்டுக்கு என்னன்னா இதே தான், தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அதனுடைய மதிப்பு, என்னென்ன சேவைகள் வழங்கிட்டு இருக்கோம் அதுக்கான மொத்த மதிப்பு தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபி. ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லும்போது ஜிடிபிங்கிறது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுகோலாக வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கடன்கிறது இந்த அளவுகோலாக வச்சு தான் கொடுக்கப்படும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்துக்கு கடன்கிறது அந்த மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி, அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம தயாரிக்கிற பொருட்கள், நம்ம வழங்குற சேவைகள், இதனுடைய மதிப்பை பொறுத்து இதனுடைய மொத்த மதிப்பில் 25 to 30% வரைக்கும் தமிழ்நாடுனால கடன் வாங்க முடியும். இதுதான் வந்து ஒரு அளவுகோல். நம்ம ஒரு ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபியில் 25 to 30% வரைக்கும் அந்த ஸ்டேட்னால கடன் வாங்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து 9,44,000 கோடி கடன் இருக்குது. இதுவுமே வந்து நம்ம ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 26% தான். 25 to 30% வரைக்கும் எடுத்துக்கக்கூடியது தான் நம்ம அளவுகோல். அதில் நம்ம 26%ங்கிற அளவில் தான் இந்த கடன் இருக்குது. 9,44,000 கோடிங்கிறது நம்ம ஜிஎஸ்டிபியில் 26% தான். சரி, இது ஏன் அப்புறம் எப்படி 4,80,000 கோடியிலேருந்து 9,40,000 கோடி உயர்ந்திருக்கு, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக உயர்ந்திருக்கு, அப்புறம் என்ன ஏதோ ஒரு சதவீதம் சொல்கிறீங்க, அது நம்ம அந்த லிமிட்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பி முதல்ல சொன்னதை ஒரு தனிநபர் வருமானத்துக்கு போகும்போது நம்ம வருமானம் அதிகமாகுது அப்படிங்கும்போது நமக்கு கொடுக்குற கடனும் அதிகமாகும் இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறப்ப வாங்குற கடனை விடவும் நம்ம ஒரு 40-50 லட்சம் சம்பாதிக்கிறப்ப வாங்கக்கூடிய கடன் அளவு அதிகமாக இருக்கும். அதே தான் ஜிஎஸ்டிபிங்கிறது வந்து 2020-21 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது ஜிஎஸ்டிபி, தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபிங்கிறது எவ்வளவு இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட 20,91,000 கோடி அந்த அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி இருந்தது. இப்போ கரண்ட்லி வந்து இருக்கிற திமுக ஆட்சியில் நம்ம கடைசியாக இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி உயர்ந்திருக்கு. அதை இந்தியாவிலே எடுத்துட்டோம்னா டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்கும் ஜிஎஸ்டிபியில், 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது. அதுவும் நம்ம ஜிஎஸ்டிபி க்ரோத் சதவீத வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே நம்பர் 1ல் இருக்குது க்ரோத் பர்சன்டேஜில். ஸோ நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கிற மாநிலம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போது கடனும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வாங்குறது அதுக்கான தவறு இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதுக்கான வளர்ச்சியை நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து 19 கடன் வாங்கி விரயமாக்கல, நம்ம அதுக்கான வளர்ச்சியும் தமிழ்நாடு காமிச்சிட்டு தான் இருக்குது. இது பல புள்ளி விவரங்கள், மத்திய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள்லேயே இது வந்து தெளிவாக தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வாங்குற கடன் வந்து இப்போவுமே வந்து 9,44,000 கோடியாக இருந்தாலும் அது நம்ம ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜில் 26% தான் இருக்குது. இது அதிகமான கடன் கிடையாது, நம்மளோட லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கடன் எல்லாம் வாங்கி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கு திமுக ஆட்சியில், நான் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை மாதம் பெண்களுக்கு போயிட்டுருக்கு. மகளிருக்கு இலவச பேருந்து சேவை அதுவும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் தான் போயிட்டு இருக்குது. இது எதையுமே நம்ம ஒரு விரயமான செலவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை. சரி, இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே, இதை வந்து மெயினாக கடன் வாங்கி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தாங்க. சரி, இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, மத்திய அரசு, ஒன்றிய அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற நம்ம வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி 2013-14 கடைசியாக முடிஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது ஒன்றிய அரசு வைத்திருந்த கடன், மொத்த கடன் ஒன்றிய அரசு வைத்திருந்த கடன் வந்து
53 லட்சம் கோடியாக இருந்தது. காங்கிரஸ் கடைசியாக ஆட்சியை விட்டு போகும்போது 53 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இப்போ கிட்டத்தட்ட 197 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. 53 லட்சம் கோடிங்கிறது 197 லட்சம் கோடியா வந்து மோடி அரசாங்கத்தில் உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வராங்க பாஜகக்காரங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், லோன் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டோட ஜிடிபியில் என்ன லோன் வாங்கிக்குதுன்னு சதவீதம் பார்க்கும்போது அது 26% அளவில் இருந்தது. இதுவே ஒன்றிய அரசு வாங்கக்கூடிய கடனை பார்த்தீங்கன்னா, கடைசியாக காங்கிரஸ் அரசாங்கம் வாங்கிய கடன் வந்து அன்றைய ஜிடிபியில் 50% இருந்தது. இப்போ நம்ம மோடி ஆட்சியில் இப்போ இருக்கிற கடன் வந்து ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது கடன் சதவீதம் வந்து 56% அளவுக்கு இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க பாஜகக்காரங்க? அவங்க டேட்டா இருந்தால் இதுக்கு பதில் சொல்லட்டும்.